ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ பொதுவாக எனக்கு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு போட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும்னு ஆசை, ஆனால் தெரியாது, கொஞ்சமாக தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ரவுண்ட் பண்ணிவிட்டு வி போட்டு எம் போடணும். தெரியுதுங்களா? வி போட்டு எம் போடணும். அடுத்தது பாருங்கள், வி போட்டு ரவுண்ட் போட்டு 3 இலைகள், வி போட்டு எம் போடணும். அப்புறம் முள்ளமாக இப்போது வி போட்டு எம் போட்டு உள்ள குட்டி குட்டி கோடு போட்டோமா. முதல் ஒரு ரவுண்டு போட்டோம், ரவுண்டுக்குள்ளே ரவுண்டு, அப்புறம் ஒரு இதழ் 2 3 வி போட்டு எம் போடணும். போட்டுட்டு இந்த 2 இதழ்களுக்கு பக்கத்தில் இந்த 2 இதழ்களுக்கும் நடுவில் ஒரு ரவுண்ட் மாதிரி, பாதி ரவுண்ட் மாதிரி போட்டு அதிலேருந்து ஒரு 3 தெரியுதா? இது மட்டும், இது மட்டும், சரிங்களா? இந்த 3, அப்புறம் இந்த 2 இதழ்களுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டு அதிலேருந்து 1 2 3 இதழ்கள். அப்புறம் இந்த 2 இதழ்களுக்கும் காமனாக ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதிலிருந்து 3 இதழ்கள். அப்புறம் இந்த 2 இதழ்களுக்கும் காமனாக ஒரு ரவுண்டு போட்டுருக்கு பாருங்கள், அதிலிருந்து 2 இதழ்கள். அந்த 2 இதழ்களுக்கு காமனாக பாருங்கள், இந்த மாதிரி இப்படியே முள்ள சின்ன சின்ன, அப்புறம் இப்படியே முள்ள போயிட்டு ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் 3 குட்டி குட்டி இதழ்கள், அப்படியே அப்புறம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு இதழ், அந்த பக்கம் ஒரு இதழ், அப்புறம் அரிசியாக போட்டுட்டு கடைசியில் குமாச்சி அப்படின்னு நிறுத்திடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரவுண்டு, அப்புறம் இதழ் 3 இதழ் ஆச்சா. இந்த பக்கம் இருக்கிற இதழ் 2க்கு நடுவில் ஒரு ரவுண்டு வருதா, ரவுண்டு, அந்த ரவுண்டுலேருந்து 2 இதழ், 3 இதழ். அப்புறம் இந்த 2 இதழுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு இருக்கா, அதிலிருந்து 3 இதழ். அப்புறம் இந்த 2 இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 இதழுக்கு காமனாக பொதுவாக ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதிலிருந்து ஒரு 3 இதழ். அப்புறம் அந்த பக்கம் 2 இதழுக்கு நடுவில் ஒரு பௌர்ணமியாட்ட ரவுண்ட் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 2 இதழ். இதுதான் டெக்னிக்கு. திடீர்னு பார்க்குறச்சே என்னவோ எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இங்கே நமக்கு வருது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அதனுடைய தாற்பயம் இதுதான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? பாருங்கள், இதான் ரவுண்டு போட்டுட்டு ஒரு இதழ், அந்த உள்ளுக்குள்ளே கோடு போடணும், 2 இதழ் 3 இதழ். அப்புறம் இந்த 2 இதழ்களுக்கு காமனாக ஒரு ரவுண்டு தான், இந்த ரவுண்டு போட்டுட்டு அதிலிருந்து 3 இதழ். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற 2 இதழ்லேருந்து ரவுண்டு காமனாக போட்டுட்டு அதிலேருந்து 3 இதழ். அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து 2 இதுக்கு காமனாக ரவுண்டு போட்டுட்டு அதிலிருந்து 3 இதழ். அப்புறம் இந்த பக்கம் 2 இதழுக்கு அதுக்கு காமனாக போட்டுட்டு அதிலிருந்து 2 இதழ். அப்புறம் இந்த 2 இதழுக்கு காமனாக ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதிலிருந்து 2 இதழ் இல்லை ஒரு இதழ். அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுட்டு ஒரு இதழ், 2 இதழ். அப்புறம் குட்டி ரவுண்டு போட்டுட்டு ஒரே ஒரு இதழ். இப்படியே போயிட்டு குட்டி ஒரு இதழ், இப்படியே போயிட்டு அப்படியே குட்டி அரிசியாக போட்டுட்டு கடைசியில் ஒரு கோடோடு நிறுத்தணும். ட்ரை பண்ணுங்கள்.